அப்ப நம்ம இப்ப ரெண்டாவது சொல்ல பார்க்கலாம். அப்ப ரெண்டாவது கொஸ்டின்ல இடியுடன் கூடிய காலநிலை ஒன்றிய போது பூமியின் மேற்பரப்புக்கு மேலே டி சமன் 1500 மீட்டர் உயரத்தில் ஏ சமன் 4 × 10⁻⁴ ஸ்கொயர் பணித பரப்பளவு ஒரு பெரிய விகல் இருக்கு. அப்ப நம்ம டி தான் தெரியாம 1500 மீட்டர் ஏ பணித பரப்பளவு பெரிய மேகம். இந்நேகம் புவியோடு இணைந்து ஒரு இணைத்தட்டு கொள்ளளவியாக கருதப்படலாம். நேமத்தின் அடிப்பகுதியில் மறைவிடமும் புவி மேற்பரப்பில் நேர் மின்னேற்றமும் தூண்டப்பட்டு அவற்றிற்கிடையே சீரான மின் உலகுகள் நேர் மின்னேற்றங்கள் செய்து வழியின் முறிவு மின்குலைச்சி இருக்கு. EMX வந்து 3 தடவை 14 ஒப்பீட்டு -1 பூமி அமைப்பின் கொள்ளளவை புதிய பார்க்கிறது. அப்ப இதுல ஏங்கிறது பழைய குறிப்பிட்டு பார்ப்பாங்க. அதை அதாவது வழிதானே அதனால கீழ பெருமானம் வழி பெருமானம் பன்னிரண்டு வலுதலை அப்ப 2 மணிக்கு தூரம் 1500 தண்ணி. அப்ப நாங்க அப்ப 4 தடவை 10 அது எல்லாம் வந்து 1500 அப்ப இதுல இருந்து நம்ம சிட்டிக்கான போய் என்ன வழியில் மின்னல் மென்பொருள் அதாவது ஸ்பார்க்கிங் ஏற்படுவதற்கு சற்று முன்னதாக கொள்ளளவின் தட்டுகளுக்கு அதிகபட்ச மின்னணு வேறுபாடு டிஎஸ் மற்றும் சேமிக்கப்பட்டுள்ள அதிக நிலையின் சக்தி வைமெக்ஸ் என்பவற்றை அப்ப சற்று முன்னதாக சீவம் கொள்ளலாம் 2 தடவை அப்ப அதுக்கான சம்பளம் சரி சற்றுங்களால் கொள்ளளவின் தட்டுகளிலான அதிகபட்ச மின்னழுத்த வேறுபாடு. அப்ப நம்ம இங்க ஈனஸ் என்ன வரைக்கும் போகணும் ஈனஸ் பெருமானம் ஒன்று தட்டுக்காக 16 அப்ப அது ஈர பெருமானம் 1500 அப்ப நமக்கு அது கிளியர் மின்னாற்றல் வரப்போகுது 4 நமக்கு தேவையான விஷயம் என்னது அகமானப்படக்கூடிய மின் சக்தியும் கட்டுவேன் அதே நிலை சக்தி நிலை சக்தி மைனஸ் so y is 7 series அப்ப இங்க நமக்கு அதிக சக்தி கிடைத்தால் நம்ம இங்க போடுங்க இது என்ன வரைக்கும் போகும் இருக்கும். அப்ப வீமேக்ஸ் நமக்கு ஒரு தெரியும் 4.5 சரி நமக்கு சீதை
போயிட்டு அதனால ஈஸியா நமக்கு செய்து பார்த்துன்னு சொன்னா 4 19 வரும். அப்ப இதை சீரிஸ்லாம் வரப்போற ஆசை வந்து 2 டசன் சைரன் 2 டசன் சைரன் 2 தலை பார்த்து 2 டசன் சைரன் பார்த்து. அப்ப இதுல என்ன அதுக்கு நான் வந்து அதிவேறு படிக்கிறாங்க நமக்கு அது வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லை நம்ம அதை இருக்காங்கன்னா நீங்க மைனஸ் நமக்கு பார்த்துட்டு மைனஸ் சேமிக்கப்பட்ட அதிக சக்தி அது சம்பந்தது. அப்ப வயலுக்கு நமக்கு வந்துன்னா ஆஃப் சீரீஸ்ல 15 இருக்கும். ஓகே அதிகபட்ச மின்னேற்றம் சேமிக்கப்பட்டிருக்கும் ஒரு கணக்கு. அதிகபட்ச மின்னேற்றம் சேமிக்கப்பட்டிருக்கும் ஒரு கணக்கு நீங்கள் கொண்டு அறியும் இக்கணம் இந்த விகிதங்கள் செயல்முறையானது மின்தடையை இடைய ஒரு வளிமண்டல பாதையினாக சொல்லளவு மின்னிறக்கம் அடைவதற்கு ஒப்பானது இருக்கு. என்ன சொன்னா இது மேக்சிமம் இந்த சார்ஜெல்லாம் கொள்ள பிறகு இப்ப நம்ம என்ன செய்யப்பட போகுது இந்த மீன் என்ன சொன்னா இந்த நேரத்துல இந்த சீரன்ஸம் வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் கேட்டா உடனே இந்த தூங்கிதான் வருதான் இப்படி வரக்குள்ள இந்த தலைவங்க சரியா வழிநடத்தாலே ஒரு அதாவது இந்த எதற்கு ஒப்பானது. இப்ப இந்த ஒரு ட்ரெஸ் தட்டி கொள்ளவில்லை இந்த வயசு தட்டி கொள்ள இந்த ஒரு ட்ரெஸ் தட்டி கொள்ள நம்ம என்ன செய்ய போகுது ஒப்பானது விநியோகத்தின் போது ஏதேனும் ஒரு கணக்கியை கொள்ளளவி தெங்கேறிப்பு மின்னேற்றம் கியூடியானது ஆரம்ப மின்னேற்றம் தொடர்பு கொள்ளும் எளிய கோவை கீழே தரப்படுதை. அப்ப அது என்ன செஞ்சுன்னா மின்னிறக்கம் நடக்குது. மின்னேற்றம் நடக்கிறதுக்கான ஒரு திருப்பத்தம் டைம் பீரியட் இருந்தானே அப்ப மொத்த மின்னேற்றம் வேலை செய்யாது சடுதியாக அதாவது மைனஸ் முழுவதும் உடனடியாக வரப்போறது ஒவ்வொரு நேரத்துக்கும் கொஞ்சம் மட்டும் வரப்போகுது. அப்ப ஒவ்வொரு ஒரு குறித்த கணந்தில எவ்வளவு மின்னேற்றம் இந்த அப்படில எஞ்சி இருக்கி இந்த தொடர்படுத்துற கோவம் என்பவங்களுக்கு தலைதான் சரி பாதிச்சுன்னா ஆரம்பத்துல இருந்த மின்னேற்றத்தின் அளவு கியூடிங்கிறது என்னது கியூடிங்கிறது நம்ம கருதின காலத்திலே இருக்கக்கூடிய மின்னேற்றத்தின் அளவு அதுக்கடுத்து நம்ம கசம் 4 தரப்படலாம் தந்திருக்காங்க. இதுல 3வது கேள்வி நம்ம கேட்டிருக்காங்க சுற்றி நேர மாறி எனப்படும் ஆசியின் மதிப்பை வினாடிக்கு கணிக்க தீயின் அளவு செகண்டில் ஆசியின் அளவுகள் உடைய ஓ மற்றும் ஃபாரடே ஆசை டி சமன் ஆசை வினாடியில கருத்துல டி சமன் தெரியும் டி சமன் நேர மாதிரி சொல்லி செலுத்தணும். அப்ப டி அளவு நான் டி அளவு செகண்ட்ல வரத்துல 6 அளவுடைய ஓ மற்றும் தடை சி வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி அதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அது சி சமயம் இருக்கும் போது நம்ம 2 தடவை 10 சாய எடுத்து சீராக பழனியே நம்ம சாய எடுத்து ஆகவே நேரம் மாதிரி டி சமம் நமக்கு வரும்போது 16 எடுத்து அதாவது 1.6 தர 10 சாயங்களுடைய நேரம் மாதிரியான மின்னிறக்கம் தொடங்கி டி சமன் 1.6 தர 10 செகண்ட் நேரம் கியூடி என்கிறதை கண்டு இங்கு 14.4 அப்ப நமக்கு சமன் 4.34 தீங்கிறதுல நம்ம கருதுறே டைம் தண்ணிக்காம 1.6 செகண்ட்
ஆறு சீட பெருமாள். அப்ப ஆறு சீட பெருமாள் நம்ம செஞ்சுக்கோம் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம். என்னது 1 அப்ப நம்ம log 1 Q0 இது கேன்சல் 10 ஆகவே 4.34 4.34 அப்ப நமக்கு ஒரு லோக்கல் ஃபார்மேட் இருக்கு இல்ல இது நம்ம எப்படி எழுதலாம் லொக் இல்லாம நம்ம வெண்டி லோக் எழுதுனா இது நான் சேர்ந்து போகும் 10 4.34 சமன் Q0 அதாவது இந்த லோக்கு நம்ம என்ன செய்யப்போம் 90 லோக் எடுத்தீங்க அப்ப இதுதான் பார்ப்போம். இதுல உங்களுக்கு 4.34 அடுக்கிட பருமானம் 22,000. அவை நான் உங்களுக்கு ஆன்சர் 22,000 அது இது வந்து நம்ம ஈஸியா தந்த கொஸ்டின்ஸ் இப்ப அடுத்தது பார்ப்போம். இந்நேர முடிவில் கொள்ளளவில் எங்கேயும் மின்னேற்றமானது ஆரம்ப மின்னேற்றத்தை ஒப்பிடும் போது புறக்கணிக்கத்தக்கது வந்து இந்த இப்படி புறக்கணிக்கத்தக்கது ஆரம்பத்தில் இருந்தது வந்து இப்ப இருக்கிறது கியூபி அவன் விகிதம் 22,000 அழுத்தம். இப்ப ஆரம்பத்துல இருந்த மின்னேற்றத்தின் அளவு முதல் இப்ப இருக்கிற மின்னேற்றத்தின் அளவு வந்து 22,000 மடங்கு 22,000 மடங்கு அது குறைவானதாய். அப்ப நம்ம செல்லாம் என்ன செய்யும் ஆரம்ப மின்னேற்றத்தின் ஒப்பிடும்போது தற்பொழுது எங்கிருக்கின்ற மின்னேற்றம் 22,000 மடங்கு குறைவான இந்த ஆல்மோஸ்ட் என்னது அது புறக்கணிக்கத்தக்கதான் நிறுத்தி போகுது அது இப்ப நம்ம சி பார்க்கலாம். நடைமுறையில் மின்னல் நிகழும் போது மிக அதிக விநியோகம் வளிமண்டல பாதையில் ஏற்பட்டு திடீரென உயர்வடைந்து வழி அயலாக்கம் அடைகிறது. இதனால் அதன் மின்தடை குறையுமா அல்லது அதிகரிக்கலாம். மின்னல் பாயும் நேரத்தை எவ்வாறு பாதிக்கும் வழி அயலாக்கம் அடைந்த நம்ம செயல்பட போகுது. வழி வந்துட்டு கலக்கிறது வழி வந்து ஒரு மீன் கலந்து காரணம் என்ன வழியை வந்து நிறைய அயன்கள் இருக்கு நிறைய அயன்கள் இருக்கிற வழினால நம்ம என்ன செய்யப்படும் வழி வந்து கடத்தி சரி செல்கிறோம். இப்ப இங்க நம்மளுக்கு மின்னோட்டம் அதிக மின்னோட்டம் நிகழ்வு இல்ல வளிமண்டல பாதையில திடீரென உயர்வு வழி அயனாக்கம் அடைந்து தந்திருக்க. அப்ப வழி அயனாக்கம் அடைந்து நமக்கு என்ன நடக்க போறோம் அதனால வந்து சுயாதீனமான கட்டங்கள் மற்றும் இலத்திரங்கள் எண்ணிக்கை வழியில அதிகமாகுது. அப்ப அது அதிகமாக யூஸ் நமக்கு மின்னோட்டம் கூடும் அதாவது தடை குறையுது. அப்ப தடை குறையுது. அப்ப நாங்க எழுதலாம் சொல்லி பார்த்தோம்னா மின்தடைக்கு மாற்றம் மின்தடை குறை காரணம் என்ன வெப்பநிலை உயர்ந்து வழி அயனாக்கம் அடையும் போது சுயாதீன கட்டங்கள் கணங்கள் மற்றும் இலத்திரன்களின் எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது பெருமளவில் அதிகரிச்சு. இதனால் வழிபாதை மின்தடை வந்து பெருமளவுல குறைந்தது. அடுத்த நாள் வழிகளில் இது மின்னல் பாயும் நேரத்தை இவ்வாறு மாறிடுவேனே விளக்குகிறார். இப்ப உங்களுக்கு ஓல்டு தண்ணியிலாம நேரமாக ஈசானது போதும் ஆர்சிங் சரி தந்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு என்ன செய்ய போறோம் சொன்னா நீங்க தடை வந்து சீங்கிறது கொள்ளளவு. அப்ப அந்த கொள்ளளவு கொள்ளளவு மாறாம இந்த தடை குறைவதால் நமக்கு என்ன செய்யப்பட போகுது அது மின்னல் நடக்கிறதுக்கான நேரம் அது மின்னல் பாயினால நேரம் வந்து நமக்கு என்ன குறையுது. இப்படி செய்யலாம். அப்படிலாம் தடை குறைவடைவதனால மின்னோட்டத்திற்கான தடை குறைவடைவதுதான் இந்த மிக வேகமாக நிகழும். அதனால என்ன செய்ய போகும் அதுக்கான நேரம் வந்து குறைய போகிறது கண்டு. இப்ப அடுத்து வந்து பார்க்க சொல்றேன் இது இந்த ரீபாட்டு செயல்பாட்டு ஒரு எதிர்காலத்துல விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வந்து பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே விண்வெளியில் உள்ள வான்வரப்பு தூசிகளை சேகரித்து ஆய்வு செய்து புதியதொரு முறையை கையாளுகிறது. இங்கு தூசி துகள்கள் அனைத்தும் ஒரே வகையான நீர் கொண்ட ஆறுடைய கடத்தும் கோளவெளி துகள்களாக இருக்கிறார். இத்துகள்களை கவர்ந்து எடுத்து ஒரு சேகரிப்பு காலையில் சேகரிப்பதற்கான எதிர் மின்னேற்றம் கொண்ட முடிவிலி நீளமுடைய மெல்லிய கம்பி ஒன்று வெண் கலத்திலிருந்து வெளியே நிறுத்தப்பட்டுள்ளது.
இது என்ன ஆச்சுன்னா இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா 25 நாள் இந்த யூனிவர்சல் வேஸ்டேஜ் அதான் அப்படி இப்ப நம்ம என்ன செய்யுது இப்ப நம்ம இந்த விண்வெளியில வந்து நிறைய தூசிகள் இப்ப இந்த நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் அதாவது நம்ம அனுப்புற இந்த நிறைய ஸ்டெபிலைஸ் நிறைய விண்வெளி கழிவுகள் வந்து விடுவிக்கப்படும் அந்த விண்வெளி கழிவுகள் அவங்க என்ன செஞ்சாருன்னா ஒரு பிளஸ் டூ ஏற்றம் கொண்ட ஒரு கடத்தின்ற கடத்திட்டு கோல வடிவத்து மூலங்களா சரிதா கடத்தின் கோல் அப்ப கடத்தி கோல் அப்ப இதெல்லாம் வந்து சேகரிக்கிறதுக்காக செய்யறாங்க ஒரு விண்வெளி ஆராய்ச்சி பேசுறது இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலை ஏற்றமுடைய முடிவுகளை வெளியேறாங்க அந்த மலை ஏற்றமுடைய முடிவுகளை வெளியே தம்பி செய்யப்படுறது வெளியாக இது வந்து கணக்கி கம்மியா இப்ப இதுல ஒரு தந்திக்கிற விஷயம் என்ன சொன்னா நம்ம அகற்றக்கூடிய இந்த கோலத்துல ஆசமன் 2 அதே டைம்ல சொல்ற வெற்றி 9 கூறும் அடுத்த தந்திருக்காங்க என்ன சொன்னா இந்த கம்மியில இருந்தா சமன் -4 கிலோமீட்டர் மைனஸ் அடுத்தது ஒன்னுக்கு 4.8 பெருமானம் 9 மெயின்டைன் பண்றோம் சி மைனஸ் 2 தந்துருவாங்க அப்ப மூலாவது ஒரு தனியாக்கப்பட்ட வெளியில் கோலத்துகள் தொட்டு மேற்பரப்பில் மின் அழுத்தம் யாவை அப்ப மின் அழுத்தத்துக்கான சமன்பாடு நமக்கு தெரியுது சமன் 1/4π அவனுக்கு மேற்காப்புல அப்ப இது அப்ப இது நம்ம போக நிர்வாகங்கள் இருக்காங்க 9/9 தீவிர நிர்வாகங்கள் வந்து ஆறு பெருமாள் நம்ம கிட்ட இருந்ததால அப்ப இதுல இருந்து வந்து வரப்போறது பாத்தீங்கன்னா பத்தி 4 சரியா இது ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம் முடிவெளி நீல கம்பியின் மைய அச்சுகிறது செங்குத்து தூரம் 0.5 மீட்டர் மின்புல செல்வி இப்ப நான் கம்பியில கம்பியில இப்ப உங்களுக்கு இங்க சில பயணிகள் மாட்டாங்க உங்களுக்கு ஒன்னிங்க ஒன்னிங்க அது அவசியம் அப்ப அது யாராவது அப்ப அதுக்கு டி அனுப்பணும் டி வந்து தந்திக்காம இது தூரம் வந்து தசமம் அப்ப பொண்ணுங்க 2.5 அப்ப 4.5 தானே இருக்குது இப்ப 2.5 இப்ப அடுத்துகள் அடுத்த பாடம் 2 கிலோகிராம் கோல துகள் ஒன்று கம்பியின் மைய அச்சிலிருந்து 0.5 மீட்டர் தூரத்தில் செங்குத்தாக ஓய்விலிருந்து விளைகின்றது என்ன கம்பியை நோக்கிய இயக்கத்தில் புகழின் ஆகுங்களை கணிக்கிறார் அப்ப இங்க நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா இதான் நம்ம வச்சு அந்த ஓய்வில கம்பி மைனஸ்
இதுல இருந்து நமக்கு என்ன செய்யறாங்க தசம் ஐந்து தசம் ஐந்து நமக்கு 2 தரம் 10/6 கிலோகிராம் கோலுக்கு இருக்கான் 2 தரம் 10/6 கிலோகிராம் இப்ப கம்மி நோக்கி இயக்கத்தில் துகளில் ஆரம்ப பார்வை கணிக்கிறாய் அப்ப ஓய்வு அப்ப நமக்கு என்ன செய்யப்படுறது ஓய்வு எழுது பண்ணினால இதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இது விண்வெளி தானே அப்ப விண்வெளி சொல்லி தந்திருக்கிறால் நம்ம நிறைய ஏற்படக்கூடிய பாய்வு செய்யலாம் புறக்கணியா சரி ஆகிய போகுது ஒரு கவர்ச்சி விஷயம் உருவாகும் அப்ப அந்த கவர்ச்சி இதுல நமக்கு தேவை என்பதுன்னா கியூ தந்திருக்காங்க கியூ என்ன ஈர பெருமானு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுச்சு ஈனாவது தசம் 4 15 இந்த எஸ்ஸாம நமக்கு என்ன கிடைக்க போகுது இது அப்ப நம்ம இந்த எஸ்ஸாம இந்த 8.4 பத்தி காஞ்சுது நம்ம இந்த எண்ணெய்க்கு சாப்பிடுறோம் 2 அப்ப இதுல இருந்து நமக்கு கே வரப்போகுது 7 பெருமாள் போட்டு 5 NS minus 2 அதாவது எப்படி நமக்கு வந்து இது முடியும் இது நமக்கு வரைங்க ரன்னிங் பண்ணி நமக்கு போது கவர்ச்சி உருவாக்க அந்த கவர்ச்சி நமக்கு அந்த நெக்ஸ்ட் நமக்கு வந்து QE அதாவது இப்ப அதாவது நம்ம எடுத்த பாருன்னா ஈங்கிறது மீன்குள்ள செய்யுது அது நம்ம உடனே பயன்படுத்தி அப்படி அடையில அதாவது செய்யறது அது நமக்கு இதுமுறை அதாவது ஒரு கூலம் ஏற்ற மனோரீதிகள் 15 லிட்டர் இதே நம்ம இப்ப என்ன ஏற்ற 2 தரம் 16 கிலோகிராம் செய்யப்படும் அப்படின்னா ஒரு கூலம் ஏற்ற முறையே ஒரு விஷயம் நம்ம அதுக்கு கூட நம்மளுடைய இப்ப இது அடுத்த கேள்வி சொன்னா கம்மியை நோக்கிய இயக்கத்தின் போது புகழின் 6 உருகள் மாறியாக இருக்குமா இல்லையா என்பதை காரணத்துக்கு விளக்குக இப்ப நமக்கு என்னச்சுன்னா இது நம்ம பார்த்த 6 என்னது 6 ஏன் 6 பார்த்த விஷயம் வந்து QE அதாவது கியூ மாற மாட்டுச்சு ஆனா இங்க மாறும் கீ மாறும் ஏன் நீ மாறுன கீ மாறுது தூரத்துல தங்கி இருக்குது நீட தங்கி இருக்கு தூரம் குறை நம்ம என்ன செய்யுதுன்னா ஈர பெருமானம் என்ன செய்யுது கூடி அப்ப ஈர பெருமானம் கூட இங்க பாரு இத கவர்ச்சி விஷயம் அந்த மெயின் கவர்ச்சி விஷயம் நம்மளுக்கு என்ன செய்யப்பட போகுது ஸ்கூல் அப்ப ஸ்கூலில் என்ன செய்யப்பட போது 6 முதல் கூட போகுது அப்ப அவங்க கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா மாறியாக இருக்காது காரணம் என்னச்சுன்னா நேரத்துல தூரம் குறைவடைகிறதுனா அந்த நிலைய கவர்ச்சி அழில இருந்து 6 முதல் நேரத்துல என்ன செய்யுது அதிகரிக்கிறது கொடுக்கும் கட்டாயமாக ஆசிரியர் கூட இருந்த விஷயம் மென்ஷன் பண்ண மாட்டேங்குது அதோட முடியாது உங்களை பார்த்துன்னா ஒரு பொண்ணு அப்ப பொண்ணு சீசாமன் சாப்பிடுவாரு அதுல நம்ம சீசாமன் பிஓடி பண்ணுவாங்க அதுக்கு பிறகு நமக்கு சமைப்பாங்க அது